மங்கள்பூர் என்ற அழகான காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் மோனா குருவி தன்னுடைய பொண்ணான சோனா குருவியோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. அதே காட்டில் ஜெசி குருவியும் தன்னுடைய பொண்ணான ரோசி குருவியோட ஒரு அழகான வீட்டை அமைச்சு வாழ்ந்து வந்தது. அது ஒரு மழைக்காலம்ன்றதுனால காட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஜெசி குருவி பாலத்துக்கு அருகாமையில் வீட்டை கட்டி இருந்ததுனால தண்ணியோட அளவு அதிகமாகி ஜெசி குருவியோட வீடு தண்ணியில் அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சது. வீடு அடிச்சுக்கிட்டு போனதுனால 2 பேரும் ஒரு மரத்து மேலே உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. ரோசி குருவி தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நம்ம வீடும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, மழையும் நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்போ நம்ம எங்கே போக போகிறோமா, எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு ஜெசி குருவி, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அம்மா தான் உன் கூடவே இருக்கேன்ல, மழை காலத்தில் நம்மளை மாதிரி பறவைங்க இந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், கடவுள் நம்மளை கைவிட மாட்டார், நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதே நேரத்தில் மோனா குருவியோட பொண்ணு சோனா குருவி தன்னுடைய அம்மா கிட்ட, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குதும்மா, எனக்கு சாப்பிட சாப்பாடு கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மோனா குருவி, மழை நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது சோனா, மழை நின்னாதான் வெளியில் போய் உணவு கொண்டு வர முடியும், அது வரைக்கும் இருக்கிற உணவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும், அப்படி இல்லைன்னா மழை காலம் முடிகிற வரைக்கும் நம்ம பட்டினியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. ஜெசி குருவியும் ரோசி குருவியும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே பறந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு வீடு இருக்கிறத பார்த்து ஜெசி குருவி, யாராவது இருக்கீங்களா, வெளியில் வாங்க, தயவுசெய்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வந்த மோனா குருவி, யார் நீங்கள், இந்த மழையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஜெசி குருவி, என் பேர் ஜெசி, என் பொண்ணு ரோசி, மழையில் எங்களோட வீடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பறந்து வந்துக்கிட்டு இருந்தோம், வழியில் உங்கள் வீட்டை பார்த்தோம், உங்ககிட்ட உதவி கேட்கலாமேன்னு இங்கே வந்தோம், தயவுசெய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மோனா குருவி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, மழை காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கூடவே தங்கிக்கலாம், வாங்க உள்ளே போகலாம், பயப்படாமல் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. மோனா குருவி ஜெசி குருவி கிட்ட, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லோரும் இதே வீட்டில் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இருந்த உணவை எல்லாரும் பகிர்ந்து சமமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஜெசி குருவி மோனா குருவி கிட்ட, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன், கடவுள் நிச்சயமாக இதுக்கான பலனை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுச்சு. அதே சமயம் வெளியில் மழையோட அளவு அதிகமாக ஆரம்பிச்சது. இடி மின்னலோட சத்தம் கேட்டதுனால எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. மோனா குருவியோட வீட்லேயும் தண்ணி வந்ததுனால அவங்களால அங்கேயும் இருக்க முடியாமல் போயிடுச்சு. தண்ணியோட வேகம் அதிகமானதுனால 2 பேரும் வேறு வேறு திசையில் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. மழையும் நின்றுடுச்சு. 2 பேரும் ஒரு தீவை போய் சேர்ந்தாங்க. ரோசி குருவி தன் அம்மா கிட்ட, நல்ல வேலைம்மா, தண்ணியிலேருந்து தப்பிச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம எப்படிம்மா கரைக்கு போய் சேர போகிறோம், அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதும்மா. ரோசி, என் கவலையெல்லாம் மோனாவை பற்றி தான், நம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தப்போ மோனா குருவி தான் நமக்கு உதவி செஞ்சது, இப்போ மோனாவும் அவங்க குழந்தையும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு படகு வர்றதை பார்க்குறாங்க. எங்களை காப்பாற்றுங்க, தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்து எங்கே மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல, தயவுசெய்து நீங்களாவது எங்களை காப்பாற்றுங்க, நீங்களும் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா எங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இன்பாக்காகவும் படகை அவங்கக்கிட்ட கொண்டு போச்சு. படகுல ஏறிக்கிட்டு அவங்க 3 பேரும் பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க போய்கிட்டே இருக்கும்போது மோனாவும் மோனாவோட பொண்ணும் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த ஜெசி குருவி, மோனா மோனா, ஐயோ மோனா, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, தயவு
செய்து அவளை காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது. இதை கேட்ட இன்பாக்காகவும் படகை வேகமாக வளைச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு மோனாவோட பக்கத்தில் நிறுத்துச்சு. மோனாவும் மோனாவோட பொண்ணும் படகுல ஏறிக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படகுல பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியாக ஒரு கரையை வந்து அடைஞ்சாங்க. இன்பாக்காகவும் நம்ம எல்லாரும் இதே இடத்துல சந்தோஷமாக தனித்தனியாக வீடு கட்டி வாழ தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கூடு கட்டுறதுக்கான வேலையை பார்த்தாங்க. இன்பாக்காகவும் ஒரு மரத்தில் தனியாக கூட்டை கட்டி அதோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுது. அதே நேரத்தில் ஜெஸியோட பொண்ணு ரோசியும் ஒரு மரத்துலையும் மோனாவோட பொண்ணு சோனாவும் ஒரு மரத்துலையும் கூட்டை கட்டி எல்லாரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க.